வணக்கம் டியர் +1 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் கெமிஸ்ட்ரியில் ஒரு மினிமம் பாஸ் எடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள். ஏற்கனவே 3 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. பாயில் விதி நீங்கள் என்ன சொன்னால் போதுன்னா, இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலே அதற்குரிய மதிப்பெண் உங்களுக்கு கிடைச்சிடும். V is inversely proportional to pressure, volume inversely proportional to pressure. இது என்ன சொல்லுதுன்னா, அழுத்தம் அதிகரிக்கும் போது கன அளவு குறையும் மாறாத டெம்பரேச்சரில். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கனாலே இதற்குரிய அந்த 2 மார்க்கோ அல்லது 3 மார்க்கோ உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்து சார்லஸ் விதி. அது மாறாத ப்ரெஷரில் அழுத்தத்தில் V is directly proportional to T. அதாவது கன அளவும் வெப்பநிலையும் நேர் விகிதத்தில் இருக்கும். வெப்பநிலை அதிகரித்தா கன அளவு அதிகரிக்கும். அடுத்தது கே-லூசாக் விதி. இது என்ன சொல்லுதுன்னா, ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அதாவது அழுத்தமானது வெப்பநிலைக்கு நேர் விகிதத்தில் உள்ளது. அடுத்த கொஸ்டின் டால்டனின் பகுதி அழுத்த விதி. நீங்கள் இது மட்டும் மென்ஷன் பண்ணாலே உங்களுக்கு மார்க் இருக்கும். அதாவது ப்ரெஷர் மொத்தம் இஸ் ஈக்குவல் டு அதில் இருக்கக்கூடிய வாயு கலவைகளோட பகுதி அழுத்தங்களின் கூடுதலுக்கு சமம். அதை தான் நம்ம எப்படி கொடுத்துருக்கோன்னா P1 + P2 + P3 இந்த மாதிரி சொன்னாலே உங்களுக்கு அந்த முழு மதிப்பெண்ணும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நல்லியல்பு வாயு சமன்பாடு. இது எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்குங்க. இப்போ PV = nRT. இந்த வாய்ப்பாட்டை பின்பற்றக்கூடிய அனைத்து வாயுக்களும் நல்லியல்பு வாயுக்கள். இப்போ ஒரு தடவை கேட்டிருந்தாங்க பப்ளிக்கில், நல்லியல்பு வாயுக்கள் என்பன யாவை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது PV = nRT எனப்படக்கூடிய நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை பின்பற்றக்கூடிய அனைத்து வாயுக்களும் நல்லியல்பு வாயுக்கள் ஆகும். இது ஒன்று கேட்குறாங்க. அடுத்தது கிரஹாமின் வாயு விரவுதல் விதி. இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலே உங்களுக்கு அதற்குரிய மார்க் கிடைச்சிடும். R1/R2 = √m2/m1. இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை கொடுங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அமுக்கத்திறன் காரணி, கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர். Z = PV/nRT. இதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும், அதற்குரிய என்ன மார்க்கோ அது கிடைக்கும். பாயில் வெப்பநிலை அப்படிங்கிறது இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயு சமன்பாட்டை பின்பற்றும் வெப்பநிலை. எந்த வெப்பநிலையில் இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயு சமன்பாட்டை பின்பற்றுகிறதோ அந்த வெப்பநிலை பாயில் வெப்பநிலை அப்படின்னு பேர். இது கேட்கலாம். அடுத்து எதிர்மாறு வெப்பநிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா TI = 2A/RB அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதில் AB அப்படிங்கிறது என்னென்னா வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது வாண்டர்வால்ஸ் மாறிலிகள். R அப்படிங்கிறது என்னென்னா வாயு மாறிலி, அதாவது கேஸ் கான்ஸ்டன்ட். அடுத்தது வாயுக்களை திரவமாக்க பயன்படும் முறைகள் யாவை? லென்டே முறை, கிளாடு முறை, நிறைய சொல்லலாம், நான் 2 மட்டும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அடுத்ததாக இயல்பு வாயுக்களின் வாண்டர்வால்ஸ் சமன்பாடு. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், P + AN²/V² × V - NB = nRT. இந்த சமன்பாட்டை எழுதிருங்க, வாண்டர்வால்ஸ் சமன்பாட்டை. இங்கே அழுத்தத்துக்கு திருத்தம் என்னென்னா AN²/V². கன அளவுக்கு திருத்தம் என்னென்னா NB. இதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, +1 கெமிஸ்ட்ரியில் இது வரைக்கும் நான் சரியாக பார்க்கல சார் அப்படின்னா இதையாவது நல்லா பாருங்கள். இந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய அந்த ஹிண்ட்டை பாருங்கள். ஸோ ஞாபகம் வச்சுங்க, மறுபடியும் கேளுங்க, ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சார் அடுத்த கொஸ்டின் நிலைமாறு கன அளவு. ஒரு தடவை என்ன பண்ணாங்க, இதோட வேல்யூஸ் மட்டும் கேட்டாங்க. நிலைமாறு கன அளவு என்ன அந்த மதிப்பு? VC = 3B.
அது உங்களுக்கு டிரைவ் பண்ணணும். டைரெக்டாக ஆன்சர் மட்டும். விசி ஈக்குவல் டு 3b. நிலைமாறு அழுத்தம் பிசியோட மதிப்பு என்ன? a/27b². நிலைமாறு வெப்பநிலை டிசி இஸ் ஈக்குவல் டு 8a/27 ஒரு முறை என்ன பண்ணாங்க, 5 மார்க் கொஸ்டினில் 3 மார்க்கு அந்த மதிப்பு மட்டும் எழுத சொன்னாங்க. விசி டிசி பிசியோட மதிப்பு என்ன அதை மட்டும் சொன்னாலே போதும். விசி இஸ் ஈக்குவல் டு 3b, பிசி இஸ் ஈக்குவல் a/27b², டிசி இஸ் ஈக்குவல் டு 8a/27 உங்களுக்கு இந்த கான்ஸ்டன்ஸ் இந்த வேல்யூஸை வந்து டிரைவ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு செய்ய தெரியல அப்படின்னா அட்லீஸ்ட்டு இந்த மதிப்புகளையாவது மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு சில மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வெப்ப இயக்கவியல் பூஜ்ஜிய விதி. 2 வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள அமைப்புகள் 2 வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள அமைப்புகள் தனித்தனியாக 3ஆம் அமைப்புடன் வெப்பச் சமநிலையில் இருந்தால் அந்த இரு அமைப்புகளும் தங்களுக்குள் வெப்பச் சமநிலையில் இருக்கும். இது வெப்ப இயக்கவியல் பூஜ்ஜிய விதி. இது பார்த்துங்க. அடுத்தது வெப்ப இயக்கவியல் முதல் விதி. இது உங்களுக்கு தெரியும். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றலாம். இதை பார்த்துங்க. இந்த முதல் விதி, பூஜ்ஜிய விதி, 3ஆம் விதி, இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. வெப்ப இயக்கவியல் 3ஆம் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி பூஜ்ஜிய வெப்பநிலையில் ஒரு குறைபாடற்ற தூய படிகத்தின் என்ட்ரோபி மதிப்பு என்னென்னா 0. தனி பூஜ்ஜிய வெப்பநிலையில் ஒரு குறைபாடற்ற தூய படிகத்தோட எஸ் மதிப்பு, என்ட்ரோபினா எஸ், அதன் மதிப்பு வந்து 0. அடுத்தது படிகக்கூட ஆற்றல் என்றால் என்ன? படிகத்தில் உள்ள அயனிகளை அதன் படிக அணிக்கோவை புள்ளிகளிலிருந்து, இப்போ NaCl அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க, அந்த Na ப்ளஸ்ஸு அப்புறம் Cl மைனஸ், இப்போ NaCl கொண்டு போய் நம்ம தண்ணியில் ஆட் பண்ணுறோம். அப்போ படிகம் வந்து NaCl, அதில் இருக்கிற அயனிகள் வந்து Na ப்ளஸ் Cl மைனஸ். அதை முடிவிலா தொலைவிற்கு நீக்க தேவைப்படும் ஆற்றல், அந்த தண்ணியிலே வந்து Na ப்ளஸ்ஸையும் Cl மைனஸையும் எந்த அளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கீப்பப் பண்ணுறதுக்கு நமக்கு அது தண்ணியிலே உருவாக்கப்படக்கூடிய அந்த ஆற்றல் தான் படிகக்கூட ஆற்றல் அப்படிங்கிறது. படிகத்தில் உள்ள அயனிகளை அதன் படிக அணிக்கோவை புள்ளிகளிலிருந்து முடிவிலா தொலைவிற்கு நீக்க தேவைப்படும் ஆற்றல், அதான் வந்து லாட்டிஸ் எனர்ஜி, அதாவது படிகக்கூட ஆற்றல். அடுத்தது பாம் கலோரிமீட்டர். இதோட பயன்கள் என்ன? உணவு பதப்படுத்த, வெடிபொருட்கள் சோதிக்க. அடுத்தது எரிதல் வினையோட வெப்பத்தை அளவிட. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த என்ட்ரோபி வரையறை அடிக்கடி கேட்குறாங்க. மூலக்கூறுகளோட ஒழுங்கற்ற தன்மையை அளவிடும் பண்பு, அது வரையறை. ஏன்னா இது மாதிரி நீங்கள் போட்டாலே போதும். S=Q/T இது சொன்னாலே போதும். ஒரு முறை இந்த மார்க்லாம் கொடுத்துருக்காங்க. 2 மார்க்னா அந்த 2 மார்க் அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த மூலக்கூறுகளின் ஒழுங்கற்ற தன்மையை அளவிடும் பண்பு அப்படிங்கிற வார்த்தை மறந்துச்சுன்னா S=Q/T அப்படின்னு போட்டுங்க. அதோட அலகு சொல்லணும், ஜூல் பர் கெல்வின், இதோட SI அலகு. அடுத்தது கிப்ஸ் கட்டிலா ஆற்றல், G=H-TS. அந்த H அப்படிங்கிறது என்னென்னா என்தால்பி, S அப்படின்னா என்னென்னா என்ட்ரோபி, T அப்படின்னா என்னென்னா வெப்பநிலை. ஒரு தன்னிச்சை வினைக்கான நிபந்தனை என்ன கேட்டிருக்காங்க. ஒரு தன்னிச்சை வினைன்னா என்ன? இயற்கையாக நடக்கிற வினைகள் அனைத்தும் தன்னிச்சை வினைகள். இப்போ உதாரணத்துக்கு பனிக்கட்டி உருகி தண்ணியாக மாறுறது, ஆறில் அப்புறம் கடலில் இருக்கக்கூடிய தண்ணிகள்லேருந்து ஆவியாக மாறுறது, இதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய வினைகள். இதெல்லாம் தன்னிச்சையான வினைகள். அதற்கு நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ΔS மதிப்பு பாசிட்டிவில் இருக்கணும், >0. ΔH மதிப்பு நெகட்டிவில் இருக்கணும், <0. ΔG மதிப்பு நெகட்டிவில் இருக்கணும், <0. அடுத்தது இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. அக ஆற்றலின் சிறப்பியல்புகள் யாவை? U. அக ஆற்றல் அப்படிங்கிறது U. இதோட சிறப்பியல்புகள் என்ன? ஒரு பாயிண்ட், பொருண்மை சார் பண்பு, இதுக்கு 1 மார்க் கிடச்சிடும்.
இது ஒரு நிலைச்சார்பு. இது நிலைச்சார்பா வழிச்சார்பான்னு பார்த்தா இது ஒரு நிலைச்சார்பு. 2 மார்க் கிடச்சிடும். del u is equal to uf minus ui. ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இதுக்கு 1 மார்க் கிடச்சிடும். del u சுற்று is equal to 0. இதுக்கு உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிடும். 5 மார்க் கொஸ்டின் இது. அடுத்தது uf is greater than ui அப்படின்னு சொன்னால் del uவோட மதிப்பு பாசிட்டிவில் இருக்கும். uf மைனஸ் ui அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் அப்ளை பண்ணிங்கன்னா del uவோட மதிப்பு நெகட்டிவில் இருக்கும். இது எப்படியும் டைரெக்டாக கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்படியே 5 மார்க்குன்னு கேட்க மாட்டாங்க. 5 மார்க் கொஸ்டினை பிரித்து ஒரு 3 மார்க் ஒரு 2 மார்க் அப்படி கேட்கலாம். ஸோ அப்படி கேட்கும்போது இதை டைரெக்டாக 5 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த 5 பாயிண்ட்டை எழுதுங்க. இல்லை 3 மார்க்கு, இதுக்கு 3 மார்க்கு, வேறு ஏதாவது கொஸ்டின் 2 மார்க்கு அப்படின்னு கொடுத்தா இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் எழுதுங்க. சரிங்களா? இப்போ என்ட்ரோபி கூற்று யாது அப்படின்னு கேட்டாங்கன்னா தன்னிச்சையான வினைகளில் அண்டத்தோட அண்டத்தோட என்ட்ரோபி என்பது உயரும். என்ட்ரோபி கூற்று வேற, என்ட்ரோபி என்றால் என்ன வேற. சரிங்களா? அடுத்ததாக கிளாசியஸ் கூற்று. இது என்ன அப்படின்னா எந்த வேலையும் செய்யாமல் வெப்பத்தை குளிர்ந்த பொருள்லேருந்து சூடான பொருளுக்கு மாற்ற இயலாது. எந்த வேலையும் செய்யாமல் வெப்பத்தை குளிர்ந்த பொருள்லேருந்து சூடான பொருளுக்கு மாற்ற இயலாது. சரிங்களா? இது கிளாசியஸ் கூற்று. இது கேட்பாங்க. இப்போ நிறைதாக்க விதி என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் இதை மட்டும் சொல்லுங்கள். ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A concentration power of A, B concentration power of B. இதை சொல்லுங்கள் போதும். சமநிலை மாறிலி யாது அப்படின்னு சொன்னால் இந்த ஈக்குவேஷன் எழுதி இதை மட்டும் சொல்லுங்கள். ஒரு சமநிலை வினையில் அந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. A மோல், அதாவது A மோல் ஆஃப் A, B மோல் ஆஃப் B, சமநிலை வினை C மோல் ஆஃப் C ப்ளஸ் D மோல் ஆஃப் D. இதுக்கு Kc is equal to ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எழுதணும். C concentration power of C, D concentration power of D divided by A concentration power of A, B concentration power of B. சமநிலை மாறிலிக்கும் வினை குணகத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா சமநிலை மாறிலிங்கிறது சமநிலை வினை இல்லை. வினை குணகம் அப்படிங்கிறது சமநிலையற்ற நிலையில். அதே மாதிரி சமநிலை மாறிலிக்கு எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி எழுதுங்க. Kc எடுத்துகிட்டு Q போட்டுருங்க. சமநிலையற்ற நிலையில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துங்க. சரிங்களா? இப்போ வினை குணகம் என்றால் என்னன்னு தெரியுதுங்களா? அந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. சமநிலையற்ற நிலைன்னு எழுதுங்க. கேசிக்கு பதிலாக கியூன்னு போடுங்க. அங்கே சமநிலை மாறிலிக்கு எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி எழுதுங்க. சரிங்களா? அடுத்து லீ சாட்லியர் கொள்கை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஒரு சமநிலை அமைப்பின் மீது ஒரு சமநிலையாக இருக்குது. அந்த அமைப்பில் நாம் ஏதேனும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினா அந்த சமநிலை இருக்குது பாருங்கள், அந்த பாதிப்பை சமன் செய்யும் திசை நோக்கி நகரும். இதான் என்ன கொள்கை அப்படின்னா லீ சாட்லியர் கொள்கை. ஒரு சமநிலையாக ஒரு அமைப்பு இருக்குது. அதில் ஏதேனும் இடத்துல நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்தினா, இப்போ ப்ராடக்ட் சைடில் பாதிப்பு ஏற்படுத்துகிறீங்க, அதை சரி செய்கிறதுக்கு ரியாக்டன் சைடில் ரிவர்ஸில் மூவ் ஆகும். இப்போ ரியாக்டன் சைடில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துகிறீங்க, அதாவது அளவு அதிகரிக்கிறீங்க, அதை சரி செய்கிறதுக்காக ரியாக்ஷன் ஃபார்வேர்டில் மூவ் ஆகும். அதாவது சமநிலை அமைப்பின் மீது ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்தினால் அந்த சமநிலையானது அந்த பாதிப்பை சமன் செய்யும் திசை நோக்கி நகரும். இது லீ சாட்லியர் கொள்கை. அடுத்தது இது 2CO gives CO2 + C. இது ஆக்சுவலாக என்ற வினைக்கு KPKC. ஆக்சுவலாக இது நீங்கள் ஈக்குலிபிரியமாக போட்டுக்கணும். முன்னோக்கி அப்புறம் பின்னோக்கி. ஒன்று கொடுத்ததில் முன்னோக்கி மட்டும் கொடுத்துருக்கேன், இல்லை முன்னோக்கி அண்ட் பின்னோக்கி. இது கேசி எப்படி எழுதலான்னா கார்பன் டை ஆக்சைடு டிவைடட் பை கார்பன் மோனாக்சைடு பவர் ஆஃப் 2. அடுத்தது கேபி எப்படி எழுதலான்னா PCO2 பவர் ஆஃப் 1 டிவைடட் பை PCO2. இதில் என்னென்ன கார்பன் சாலிடுக்கு மதிப்பு 1, அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது கேபி மற்றும் கேசி தொடர்பு தருக அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் டெரிவேஷன் நீங்கள் பார்த்துக்கணும்.
அப்படி எதுவுமே முடியல அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. a power of a, b power of b gives c power of c, a moles of a plus b moles of b gives c moles of c plus d moles of d. இதை சொல்லுங்கள். இது கேசி எப்படி எழுதுறதுன்னு எழுதுங்க, கேபி எப்படி எழுதுறதுன்னு எழுதுங்க. டைரெக்டாக உங்களுக்கு ஆன்சருக்கு போயிடுங்க. கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி பவர் ஆஃப் டெல் என் ஜி அப்படிங்கிறத நீங்கள் டைரெக்டாக எழுதுங்க. ஸோ நமக்கு 5 மார்க்கில் கேட்டு நம்ம எதுவுமே விட்டுட்டு வர்றதை விட நம்ம அட்லீஸ்ட் இதில் எது சிம்பிளாக இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதுறது பெட்டராக இருக்கும். சரிங்களா? அடுத்தது கரைதிறனை பாதிக்கும் காரணிகள் யாவை? எந்த பாதிக்கும் காரணிகள் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வெப்பநிலை, அழுத்தம் இதை சொல்ல மறந்துடாதீங்க. வெப்பநிலை, அழுத்தம். அடுத்தது ஹென்றி விதி. நீ இதை மட்டும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, பி சொல்யூட்னா கரைபொருள், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் பின்னம். எக்ஸு சொல்யூட் இன் சொல்யூஷன், அதாவது கரைசலில் உள்ள கரைபொருள். இதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும், அதற்குரிய மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் மட்டும் போதும். பி சொல்யூட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் சொல்யூட் இன் சொல்யூஷன். நீங்கள் டெஃபினேஷன்லாம் படிச்சிருந்தா நீங்கள் அதை சொல்லுங்கள். ஒருவேளை டெஃபினேஷன் மறந்துருச்சுன்னா இதை மட்டும் நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு மார்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பில்லை, இருக்குது. அதாவது நிச்சயமாக உங்களுக்கு அந்த மதிப்பெண் கிடைக்கும். ஹென்றி விதியோட வரம்புகள் யாவை? அதாவது குறைந்த கரைதிறன் கொண்ட வாயுக்களுக்கு மட்டும் பொருந்தும். குறைந்த கரைதிறன் கொண்ட வாயுக்களுக்கு மட்டும் பொருந்தும். அடுத்து கரைப்பானில் வினைபுரியக்கூடிய வாயுக்களுக்கு பொருந்தாது இந்த ஹென்றி விதி. 3 பாயிண்ட் சொல்லுங்கள். மிதமான வெப்பநிலை அழுத்த நிலைகளில் மட்டும் பொருந்தும். குறைந்த கரைதிறன் கொண்ட வாயுக்களுக்கு மட்டும் பொருந்தும். மிதமான வெப்பநிலை அழுத்த நிலைகளில் மட்டும் பொருந்தும். கரைப்பானில் வினைபுரியக்கூடிய வாயுக்களுக்கு பொருந்தாது. முன்னாடி ஹென்றி விதியை சொன்னோம். இப்போ அடுத்தது ரவுல்ட் விதி. அதாவது பிஏ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்ஏ, அதாவது ஏங்கிற பொருளோட ஒப்போ ஆவி அழுத்த குறைவு அப்படிங்கிறது அந்த ஏங்கிற பொருளோட மோல் பின்னத்துக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் மட்டும் கொடுத்தா போதும். நல்லியல்பு கரைசல்கள் அப்படின்னா என்ன? ரவுல்ட் விதிக்கு உட்பட்டால் அது நல்லியல்பு கரைசல், அப்படி உட்படலைன்னா அது இயல்பு கரைசல். நல்லியல்பு கரைசலுக்கு உதாரணம் பென்சீன், டொலியின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இயல்பு கரைசலுக்கு நீர், ஆல்கஹால் இது சொல்லலாம். இல்லை நல்லியல்பு கரைசலுக்கு 2 உதாரணங்கள் தருக, இயல்பு கரைசல்களுக்கு 2 உதாரணங்கள் தருக அப்படின்னு கேட்பாங்க. ஐசோடானிக் கரைசல் அப்படின்னா என்ன? ஒத்த சவுடு பரவல் அழுத்தங்களை கொண்ட கரைசல்கள். சவுடு பரவல் அழுத்தம் அப்படிங்கிறது பை அப்படிங்கிற சிம்பிளில் சொல்லுவாங்க. ஒத்த சவுடு பரவல் அழுத்தங்களை கொண்ட கரைசல்கள் ஐசோடானிக் கரைசல்கள் அப்படின்னு சொல்லலாம். தொகைசார் பண்புகள் என்றால் என்ன? இது கேட்டிருக்காங்க. ஒரு கரைசலில் உள்ள கரைபொருளோட எண்ணிக்கை பொறுத்து அமையும் பண்புகள். ஒரு கரைசலில் உள்ள கரைபொருளோட எண்ணிக்கையை பொறுத்து அமையும் பண்புகள் தொகைசார் பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு கொதிநிலை உயர்வு சொல்லலாம், அப்புறம் உறைநிலை தாழ்வு சொல்லலாம், அப்புறம் சவ்வூடு பரவல் அழுத்தம் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து சவ்வூடு பரவல் என்றால் என்ன? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு கூறு புகுவிடும் சவ்வின் வழியாக, அதாவது விலங்குத்தோல், ஒரு கூறு புகுவிடும் சவ்வின் வழியாக கரைப்பான் மூலக்கூறுகள் செறிவு குறைந்த கரைசல்லேருந்து செறிவு மிகுந்த கரைசலுக்கு செல்லும் தன்னிச்சையான ஒரு நிகழ்வு. சவ்வூடு பரவல் அப்படின்னா என்னென்னா அது ஒரு தன்னிச்சையான நிகழ்வு. ஒரு கூறு புகுவிடும் சவ்வின் வழியாக கரைப்பான் மூலக்கூறுகள் செறிவு குறைந்த கரைசல்லேருந்து செறிவு மிகுந்த கரைசலுக்கு செல்லும் தன்னிச்சையான நிகழ்வு. ஸோ இதுதான் சவ்வூடு பரவல். அடுத்து சவ்வூடு பரவல் அழுத்தம் அப்படின்னா என்ன? நம்ம சவ்வூடு பரவலை தடுக்க கரைசலின் மீது கொடுக்கப்படும் அழுத்தம் தான் சவ்வூடு பரவல் அழுத்தம் அப்படிங்கிறது. சவ்வூடு பரவுதலின்படி வாண்ட் ஆஃப் சமன்பாடு என்ன? இது முக்கியமான கொஸ்டின். பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி. பை அப்படிங்கிறது சவ்வூடு பரவல் அழுத்தம் இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி அப்படிங்கிறது வாண்ட் ஆஃப் சமன்பாடு.
வாண்ட் ஆஃப் கரணி வரையிறு அப்படின்னு கேட்டாங்கன்னா I இஸ் ஈக்குவல் டு அளவிடப்பட்ட தொகைசார் பண்பு டிவைடட் பை கணக்கிடப்பட்ட தொகைசார் பண்பு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிணைப்பு தரம் அப்படின்னா என்ன? நீங்கள் NB மைனஸ் NA/2 அப்படி சொன்னால் போதும். அதாவது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை மைனஸ் எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை டிவைடட் பை 2. அதே NB மைனஸ் NA/2 நீங்கள் சொன்னாலே அதுக்குரிய மதிப்பெண்கள் கிடைச்சிடும். அடுத்து இனக்கலப்பு அப்படின்னா என்ன? ஒரே அணுவோட அணு ஆர்பிட்டால்கள் இணைஞ்சு புதிய ஆர்பிட்டால்களை தருவது. ஒரே அணுவோட ஏறக்குறைய சமமான ஆற்றல் கொண்ட ஒரே அணுவோட அணு ஆர்பிட்டால்கள் இணைஞ்சு புதிய ஆர்பிட்டாலை தந்துச்சுன்னா அந்த நிகழ்ச்சிக்கு பேர் இனக்கலப்பு. அந்த ஆர்பிட்டால்களுக்கு பேர் இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் அப்படின்னு பேர். ஒரு முறை கேட்டிருக்காங்க, பை பிணைப்பு அப்படின்னா என்ன? ஆர்பிட்டால்கள் பக்கவாட்டில் மேற்பொருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வலிமை குறைந்த பை பிணைப்பு. இதே ஆர்பிட்டால்கள் நேர்கோட்டில் மேற்பொருந்துச்சு அப்படின்னா அது வலிமை மிகுந்த சிக்மா பிணைப்பு. இப்போ பை பிணைப்பு, சிக்மா பிணைப்பு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கேட்கலாம். இருமுனை திருப்புத்திறன் அப்படின்னா என்ன? Q × 2D இதை சொல்லலாம். அடுத்தது மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை எழுதுக அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு மூலக்கூறில் எலக்ட்ரான் எங்கே இருக்குது? மூலக்கூறு ஆர்பிட்டாலில் இருக்குது. இதில் 2 வகை இருக்குது. பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் சிக்மா ஃபை டெல்டா, எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் சிக்மா ஸ்டார் பை ஸ்டார் டெல்டா ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். அணு ஆர்பிட்டால்கள் மற்றும் மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் எண்ணிக்கையும் சமம், வடிவமும் சமம். இதில் 2 பாயிண்ட் இருக்குது. அணு ஆர்பிட்டால்கள் மற்றும் மூலக்கூறு ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை மற்றும் வடிவம் ஆகியவை சமம். அணு ஆர்பிட்டால்கள் எண்ணிக்கை எவ்வளவோ அத்தனை மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் இருக்கும். அணு ஆர்பிட்டாலுக்கு என்ன வடிவத்தில் இருக்கும் அதே வடிவம் தான் மூலக்கூறு ஆர்பிட்டாலுக்கு இருக்கும். இந்த பாயிண்ட்ஸை பார்த்துங்க. மூலக்கூறில் எலக்ட்ரான் எங்கே இருக்குது? மூலக்கூறு ஆர்பிட்டால் இருக்குது. மொத்தம் எத்தனை மூலக்கூறு ஆர்பிட்டால்? பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால், எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் என்ன சிம்பிளில் சொல்லலாம்? சிக்மா ஃபை டெல்டா. எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் என்ன சிம்பிளில் சொல்லலாம்? சிக்மா ஸ்டார் பை ஸ்டார் டெல்டா ஸ்டார். அணு ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கையும் மூலக்கூறு ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கையும் சமம். அணு ஆர்பிட்டால்களின் வடிவமும் மூலக்கூறு ஆர்பிட்டால்களின் வடிவமும் சமம். இதை சொல்லுங்கள். ஃபெஜான்ஸ் விதி கேட்டாங்க அப்படின்னா, நேர அணி சின்னதாகவும் எதிர அணி பெருசாகவும் இருந்தால் மூலக்கூறின் சகப்பிணைப்பு தன்மை என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். நேர அணி சின்னதாகவும் எதிர அணி பெரியதாகவும் இருந்தால் மூலக்கூறில் என்ன தன்மை அதிகமாகும்? சகப்பிணைப்பு தன்மை அப்படிங்கிறது அதிகமாகும். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ், VSEPR கொள்கை அப்படிங்கிறதுல ஒரு மூலக்கூறோட வடிவமானது கடைசி கூட்டில் உள்ள எலக்ட்ரானோட ஜோடியை பொறுத்து அமையும். அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட்டாக லோன் பேர் ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது இஸ் கிரேட்டர் தென் லோன் பேர் பாண்டட் பேர் இஸ் கிரேட்டர் தென் பாண்டட் பேர். இது 1 மார்க்கில் கூட கேட்கலாம். அப்புறம் ஒரு வடிவம் SF6ஓட வடிவம் எண்முகி, அதை சொல்லுங்கள். அடுத்து MO கொள்கைப்படி N2 மூலக்கூறு உருவாதலை விளக்குக. இதோட பிணைப்புத்தரம், காந்த பண்பு, எலக்ட்ரான் எவ்வளோன்னு சொல்லுங்கள். அடுத்தது MO கொள்கைப்படி O2 மூலக்கூறு உருவாதலை விளக்குக. இதுக்கும் பிணைப்புத்தரம், காந்த பண்பு, எலக்ட்ரான் எவ்வளோன்னு சொல்லிடுங்க. நன்றி.